இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயல் பார்க்குறீங்க, எல்லாமே வந்து நடவு முடிச்சாச்சு. இந்த திருப்ப வந்து குறுவை கோடைக்கு வந்து வயல் நட்டு முடிச்சாச்சு. இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல வீடியோஸ் வந்து அதை இயற்கை விவசாயத்தை பற்றி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே மாதம் சம்மர் அந்த கோடை காலம் அப்படிங்கிறனால வந்து நிழல் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வயலில் சுற்றி வந்து ஒரு மரங்கள் வந்து அதிகம் வந்து வைக்க முடியாது. நமக்கு வந்து நிழல் கட்டினாக்கா விவசாயம் நல்லா செழிப்பாக வராது. அதனால் வந்து இயற்கை விவசாயத்துக்கு அடிப்படை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து உயிரியல் திரவங்கள் வந்து ட்ரம்மில் ஒரு 200 லிட்டர் பேரலில் நுண்ணுயிர்களை பெருக வச்சு தான் நம்ம வந்து கொடுக்கணும். அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கு வந்து மிக மிக முக்கியமான தேவை வந்து பார்த்திங்கனாக்கா நிழல் தான் நமக்கு தேவை. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் இந்த பைப் பாருங்கள், தண்ணி ஊற்றுற இடத்துக்கிட்டே ஒரு பந்தல் ஒன்று நான் வந்து செட் பண்ணிவிட்டேன். தென்னை மட்டையை வச்சு அழகான ஒரு பந்தல் வந்து செட் பண்ணியாச்சு. அது உள்ளே வந்து பேரல் வச்சாச்சு. இதில் தான் வந்து உயிரியல் திரவமாக இருக்கட்டும், இடுபொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு நாள் 24 ஹவர்ஸ் வந்து இதில் தான் வச்சு நுண்ணுயிர்கள் பெருக்க வச்சு இதிலேருந்து தான் வந்து வயலுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இந்த டேப் கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த டேப் மூலமாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து இது வந்து இந்த ஒரு சிம்பிளான எளிய முறை. இதை நம்ம எல்லாருமே வந்து கடைபிடித்தோம் அப்படின்னாக்கா நல்லா சிறப்பாக இருக்கும். இயற்கை விவசாயத்துக்கு நல்லா எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு வசதியாக இருக்கும். நல்ல ஒரு செழிப்பான ஒரு விவசாயம் பண்ணலாம். நன்றி.